السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹா தொடக்கம் சூரத்துல் மாஊன் வரைக்கும் நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு முழுமையான தஃப்சீரை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்த்து முடித்திருந்தோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அதனுடைய தொடர்ச்சியாக சூரத்து குரைஷ் 106வது சூறாவை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரா மக்கி சூரா. இப்ப இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் இறங்கிய சூரா இந்த சூரா. 4 வசனங்கள் இந்த சூறாவில் இடம்பெறுகின்றது. வஹியாக இறக்கப்பட்ட வரிசையில் 29வது வஹியாக இந்த சூரா அருளப்பட்டுள்ளது. சூரத்து தீனுக்கு பின்னால். இப்போ இந்த சூறாவினுடைய பெயர் குரைஷ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சூறாவினுடைய முதல் வசனத்தில் வரக்கூடிய லிஈலாஃபி குரைஷ் என்ற இந்த வார்த்தையே இந்த சூறாவினுடைய பெயராக இடப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த இடத்தில் குரைஷ் என்ற இந்த வார்த்தை குறைஷிகளை பற்றித்தான் தெளிவாக பேசுகின்றது. பொதுவாகவே குறைஷியர்கள் அடுத்தவர்களுக்கு முன்னோடிகளாக, அதே போன்று அவர்கள் வாழ்ந்த அந்த குலம் கோத்திரம் மிகுந்த செழிப்பானவர்களாக, வியாபாரத்தில் செழிப்பானவர்களாக, அவர்களுடைய வர்த்தகம் மிகவும் செழிப்பான ஒரு வர்த்தகமாகவும், அவர்களுடைய மொழியாடலும் சொல்லாடலும் இலக்கணமும் இலக்கியமும் நயம்புட பேசி வரக்கூடியவர்களாக இந்த குறைஷி மக்கள் இருந்ததை சுற்றி இருந்த அரபுலகம் ஒட்டுமொத்தமும் இதை பார்த்திருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ குறைஷிகள் நல்ல ஒரு வளர்ச்சியான மனிதர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இப்ப இந்த குறைஷி என்பது ஒரு ட்ரைபுக்கு பேர், இது ஒரு குலத்துக்கு பேர். இதுல பனு பிஹ்ரு, பனு அதி, பனு அப்துல் முத்தல்லிப் என்று சொல்லக்கூடிய கிளை பிரிவுகளும் இருந்தார்கள். இதுல மிக முக்கியமா இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, ரொம்ப கவனமா இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோர்களில் 12வது தலைமுறை, அதாவது முன்னோர்களுடைய 12வது தலைமுறையில பிஹ்ர் இப்னு மாலிக் என்று ஒருவர் இருந்தார். நபி அவர்களுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே தாத்தா பாட்டன் பூட்டன் சொல்லிட்டு அப்படியே முப்பாட்டன் சொல்லி போய்கிட்டே இருந்தா, நபி அவர்களுக்கு மேலே 12வது தலைமுறையில முன்னோர்களில் ஒருவர் பிஹ்ர் இப்னு மாலிக் என்று ஒருவர் இருந்தார். இவருக்கு ஒரு புனைப்பெயர் குரைஷ் என்று இருந்தது. அவர்களுடைய சமூகத்தில் இவர் மிகுந்த ஒரு செல்வாக்கு படைத்தவராக மக்கள் பலத்திலும் செல்வத்திலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த இடத்துலதான் ஹுசை பின் கிலாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஹுசை பின் கிலாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் காபாவை சுற்றி ஆங்காங்கே சிதறி கிடந்த குறைஷிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து காபாவிற்கு அருகாமையில் ஒன்று சேர்த்து குடியமர்த்தினார். பிற்காலத்தில் காபாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாகவே இவர்களுடைய வசிப்பிடமாக குடியிருப்பாக அமைந்தது. இந்த இடத்துல இருந்துதான் குறைஷ் அப்படின்னா கரசனா ஒன்று சேர்த்தார். அப்ப இவர் ஒன்று சேர்த்ததினால் இதுவே இவர்களுக்கு பின்னால் இந்த குலத்திற்கு குரைஷ் என்று பெயர் வர ஆரம்பித்தது. இவர்களுடைய வழித்தோன்றல்களைத்தான் குறைஷிகள் என்று பிற்காலத்தில் மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்பதுதான் சுருக்கமான வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த சூரா குரைஷ் என்ற சூரா இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் ஃபீல். இந்த 2 சூறாவும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை கொண்டிருக்கின்றது. சூரத்துல் ஃபீல் மற்றும் சூரா குரைஷ் இந்த 2னுடைய கருத்தும் ஒன்றுதான், ஒரே கருத்தை கொண்டதுதான். சூறாதான் வெவ்வேறு, கருத்தால் ஒன்றுபட்டது.
வைக்கப்பட்டது என்ற இந்த ஆழமான கருத்தை தஃப்சீர்களை விரிவுரையாளர்கள் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் மற்றும் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுமுல்லாஹு அலைஹிமா இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையாக மிக தெளிவாக இந்த கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த சூராவினுடைய தர்ஜுமாவை நான் வைக்கிறேன், தர்ஜுமா பார்த்துக்கங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிஈலாஃபி குரைஷ், குரைஷியருக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரான். பரிச்சயப்படுத்துவதற்காக இந்த இக்கு காகன்றது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுதுன்றதை நான் பின்னாடி சொல்றேன். லிஈலாஃபி குரைஷ், குரைஷியருக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக. இரண்டாவது வசனம், ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், குளிர்காலத்தில் ஒரு பயணத்தையும் கோடை காலத்தில் இன்னொரு பயணத்தையும் அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக யானை படையை அல்லாஹு தாலா அழித்தான் அப்படின்னு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அதாவது இதனுடைய பொருளை சூரத்துல் ஃபீல்ல கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணாதான் அந்த சூரா இந்த சூரா ஒரே கருத்துல ஜாயிண்ட் ஆகும். மறுபடியும் சொல்றேன், இரண்டாவது வசனம், ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதா அப்படின்னா குளிர்காலம், சைஃப் அப்படின்னா கோடை காலம், வெயில் காலம். வெயில் காலத்தில் ஒரு பயணத்தையும் குளிர்காலத்தில் இன்னொரு பயணத்தையும், என்ன பயணம்ன்றதை பின்னாடி சொல்றேன், தர்ஜுமா மட்டும் இப்ப சொல்றேன். இந்த ரெண்டு பயணத்தையும் அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தாலா யானை படைகளை அழித்தான். மூன்றாவது வசனம், ஆகவே அவர்கள் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபடட்டும். ஃபல்யஅ்புது, அவர்கள் ஆகவே அவர்கள் வணங்கட்டும். யாரை? ரப்பஹாதல் பைத், இந்த ஆலயத்தின் இந்த வீட்டின் ரப்பை அவர்கள் வழிபடட்டும், இபாதத் செய்யட்டும், காலம் முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அடியார்களாக திகழட்டும். மேலும் அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ், அவர்கள் பசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் உணவளித்தவனும் அவன்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்கள் அச்சத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவனும் அவன்தான். பயத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு அபயம் அளித்தான், அதே போன்று பசியில் இருக்கும்போது அவர்களுக்கு உணவளித்தான் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்துல பேசுறான். இப்ப இது தர்ஜுமா. இப்ப இந்த இடத்துல சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சப்ஜெக்டுகளை கொஞ்சம் அப்படியே நான் மேலிருந்து சொன்னதை நினைச்சு பார்த்துக்கோங்க. உதாரணமா சூரத்துல் ஃபீலுக்கு போகும்போதும் நாம் குறைஷியை நினைவுபடுத்துவோம், குறைஷ் சூராவை நினைவுபடுத்துவோம். இப்ப நம்ம சூரத்து குறைஷ்ல இருக்கோம், இப்ப சூரத்துல் ஃபீல கொஞ்சம் நினைவுபடுத்திக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபல்யமான வரலாறு சூரத்துல் ஃபீலுடைய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சரியா 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த நேரத்துல ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயித்துல நபி அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஆப்ரஹா அப்படின்ற மிக கொடுமையான ஒரு மன்னன் காபாவை இடித்து தரைமட்டமாக்கி காபாவின் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை நம்மின் பக்கம் திருப்பணும், நம்ம ஊருக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி காபாவை இடிப்பதற்காக வந்தான். ஆனா அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த மக்களை அழிச்சிட்டான். யார் காபாவை இடிக்க வந்தாங்களோ அவங்கள அழிச்சிட்டான். இப்ப நம்ம ஷார்ட்டா சொல்றோம், ஃபீல் வரும்போது அதை தெளிவா சொல்லுவோம். அல்லாஹு தாலா அழிச்சிட்டான். இப்ப ஏன் அல்லாஹ் அழிச்சான்றதுதான் குறைஷ்ல பதிலா இருக்குது. அல்லாஹ் ஏன் அப்படி அழிச்சான் அப்படின்னா, இந்த குறைஷியர்கள் இப்ப நம்ம சொன்னோம், குறைஷ் அப்படின்றது ஒரு வலுவான செழிப்பான ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு கூட்டமா அந்த இடத்துல இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோரான 12வது தலைமுறை முன்னோர்களில் கட்டுப்பட்ட அந்த குறைஷ் அப்படின்றதுல இருந்து ரொம்ப அழகா அந்த வம்சம் வந்துகிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்க பார்க்குது. காபாவை இடிப்பதற்காக ஒரு மன்னன் வந்திருக்கிறான். இந்த நேரத்துல குறைஷிகளின் மீது மக்கள் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் மக்கள் அவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருவேளை ஆப்ரஹா என்ன திட்டத்தோடு வந்தானோ அந்த திட்டம் அவனுக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால் காபாவை அழிச்சு அல்லாஹ் அதை பொறுப்புல எடுத்திருக்கா. இன்ஷா அல்லாஹ் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் அனுமதித்த நேரத்தை தவிர. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக உலகத்துல இருக்கக்கூடிய காபாவை, அரபுலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் குறைஷிகளின் மீது என்ன நம்பிக்கையை வச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நம்பிக்கை பாழா போயிருக்கும். அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையா மாறி இருக்கும். அந்த நம்பிக்கை குறைஷிகளுக்கு ஒரு பெரும் சேதத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்படி ஏற்படுத்தாம பாதுகாத்தது யார் அப்படின்னா அல்லாஹு தாலா பாதுகாத்தான். அவர்களுடைய கண்ணியத்துல அந்த மக்கள் எங்கும் குறை வைக்காத அளவிற்கு அல்லாஹு தஆலா குறைஷியர்களை அவன் உதவி செய்து பாதுகாத்து விட்டான். ஆபிரகாம் மன்னனுடைய அந்த மிகப்பெரிய படையை, யானை படையை அல்லாஹு தஆலா துவம்சம் செஞ்சு குறைஷிகளுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா உயர்த்திட்டான். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு சம்பவம். இப்படி நம்ம 2 சூறாவையும் இணைச்சு பார்க்கணும். இப்படிதான் அல்லாஹு தஆலா இதை கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப அழகா இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த சூறாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொல்றாங்க. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸ சொல்வதற்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஹதீஸ் லைஃப், பலவீனமான ஹதீஸ். ஆனாலும் பலவீனம் அப்படின்றத அமலுக்கு நாம எடுக்க மாட்டோம். நான் சொல்றது விளங்குதுங்களா? ஒரு ஹதீஸ் லைஃப் அப்படின்னா அந்த ஹதீஸை பார்க்கவே கூடாது, படிக்கவே கூடாது, புரிஞ்சிக்கவே கூடாது, அதை நம்ம எடுத்து பேசவே கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தவறான கருத்துக்கள். ஒரு ஹதீஸ் பலவீனம் அப்படின்னா அந்த ஹதீஸை பார்க்கலாம், படிக்கலாம், எந்த வகையில் அது பலவீனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், அந்த ஹதீஸினுடைய கருத்தை ஆராய்ச்சி செய்யலாம். அந்த ஹதீஸினுடைய கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கும் மோதாமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக அது எடுத்து பேசலாம். ஹதீஸா இல்ல, அந்த கருத்தை நாம உள்வாங்கலாம். ஆனா அதே நேரத்துல அந்த ஹதீஸ் பலவீனம் அப்படின்றதையும் அதை புரிஞ்சுக்கிறவர் தெளிவா புரிஞ்சிருக்கணும். சொல்றது விளங்குதா? இதுதான் சனதால் இந்த ஹதீஸ் பலவீனமான, ஆனா அதுல உள்ள கருத்து மற்ற குர்ஆன் ஹதீஸ்ல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதோடு ஒத்து போகுது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை நான் காமிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குரைஷ் என்ற சூராவின் மூலம் அல்லாஹு தஆலா 7 சிறப்புகளை பற்றி பேசியிருக்கின்றான். நபி அவர்கள் சொல்றாங்க, சூரா குரைஷின் மூலமாக 7 சிறப்புகளை அல்லாஹு தஆலா இதன் மூலம் பேசியிருக்கின்றான். நம்பர் 1, நான் குறைஷி இனத்தில் கட்டுப்பட்டவன். நபி அவர்கள் சொல்றாங்க, நானும் ஒரு குறைஷி தான், குறைஷி இனத்தில் கட்டுப்பட்டவன். நம்பர் 2 என்ன அப்படின்னா, நுபுவத், குறைஷி குலத்தை சார்ந்த ஒருவருக்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக்கினான் அப்படின்றதுதான். நபி அவர்கள் தங்களுடைய குலத்தோடு சேர்த்து நானும் குறைஷி தான், குறைஷி குலத்தை சேர்ந்த ஒருவருக்கே நுபுவத், நபித்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்பர் 3, அல்லாஹு தஆலா காபாவை பெருமைப்படுத்தி விட்டான். இந்த சூரா குரைஷ்ல அதை பத்தி சொல்றான். அது காபாவை பற்றி இங்க பேசுறான். இந்த இறை இல்லத்தின் அதிபதி ரப்பு தான் அப்படின்றத பேசுவதும், காபாவை அல்லாஹு தஆலா காப்பாத்தினதும் ஆபிரஹா கிட்ட இருந்து, அதை நபி அவர்கள் சொல்றாங்க. காபாவை பெருமைப்படுத்தி விட்டான். நம்பர் 4, குறைஷிகளுக்கு தான் வரக்கூடிய வருஷம் ஹஜ்ஜு செய்வதற்காக வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தான். நம்பர் 4. நம்பர் 5, யானை படைகளை அல்லாஹு தஆலா துவம்சம் செய்து விட்டான். நம்பர் 6, இந்த சம்பவத்துக்கு பிறகு, அதாவது ஆபிரஹா என்ற மன்னன் காபாவை இடிப்பதற்காக வரும்போது குறைஷி மக்கள் கிட்ட மன்னனை எதிர்த்து நின்று போரிடுவதற்கான எந்த முகாந்திரமும் எந்த சக்தியும் இல்லை, வேற ஒண்ணுமே அவங்க கிட்ட இல்ல. அப்ப வேற வழி இல்லாம அப்துல் முத்தலிப் என்ன பண்றாருன்னா, காபத்துல்லாவுக்கு போய் காபாவினுடைய திரையையும் கதவையும் பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வை வணங்குறார். அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார். ரொம்ப உருக்கமான அந்த துவா. இந்த துவால மெய்மறந்து போய் அல்லாஹ்வை தவிர வேற யாரையுமே அவர் கூப்பிடல. ஷிர்கில்லாத துவா, ஷிர்கில்லாத இபாதத்தை அன்னைக்கு அவர் செஞ்சார். லாத்து, மனாத்து, உஸ்ஸா, யகூத், யஊக், நஸ்ர் அப்படின்னு சொல்லி எந்த இணை துணை தெய்வங்களுடைய பெயர்களையும் குறிப்பிடாமல் தௌஹீதை முழுக்க முழுக்க இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர் அன்றைய தினம் அழைத்தார். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அதே போன்று அல்லாஹு தஆலா அவனுடைய இல்லத்தை பாதுகாக்க அபாபில் அப்படின்ற புல்புல் பறவையை அனுப்பி அல்லாஹு தஆலா அதை பாதுகாத்தான். இந்த சம்பவத்துக்கு பிறகு 10 வருஷமா, ரொம்ப முக்கியமான வரலாறு, 10 வருஷம் அந்த மக்கள் வேற எந்த தெய்வத்தையும் பெருசா வணங்கவே இல்லை, பெருசா பொருட்படுத்தவே இல்லை. அல்லாஹ் தான் இந்த காபாவை காப்பாத்தனான்றதுல ரொம்ப மூழ்கி போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வேற தெய்வங்களை அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து 7வது சிறப்பு என்னன்னா, இந்த எல்லாத்தையும் சொல்வதற்காகவே அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே குரைஷ் அப்படின்ற பேர்ல இறக்கிட்டான். அப்படின்ற இந்த 7 சிறப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க
இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்கு. ஆனா இந்த ஹதீஸ் பலவீனமானது. ஆனால் இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்ற குர்ஆன் வசனங்களோடும் அதே போன்று இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்றில் மற்ற சூறாவில் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களோடும் ஹதீஸ்களோடும் ஒத்துப்போவதனால் இந்த செய்தியை நான் உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த சூறாவினுடைய விளக்கத்திற்கு நாம் வரணும். இந்த சூறால ரொம்ப தெளிவா அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நன்றி செலுத்துதலை நம்ம கிட்ட பேசுறான். மக்கள் பெரும்பாலான நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து விடுவது. அதனால தான் அல்லாஹு தாலா பல இடங்கள்ல நன்றி செலுத்துதலை பற்றி பேசுறான். இதுக்கு நிறைய சான்றுகளை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல உச்சகட்டமா அல்லாஹு தாலா பேசக்கூடிய வசனம், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி யாரும் கேட்கவே வேண்டாம். நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகின்றேன் என்னுடைய நியமத்தை அல்லாஹ் பேசுறான். குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்பது என்பது ஒரு பகுதி. ஒருத்தர் அல்லாஹ் கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்கறதே கிடையாது. நேரடியா அல்லாஹ் என்ன தனக்கு செஞ்சிருக்கிறானோ அதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ உலகத்துல அல்லாஹ் நியமத்து செய்யாத ஒருத்தரை எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். நாம சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லாஹ்வினுடைய நியமத் இல்லையா? நம்ம நடந்து போவதற்காக அல்லாஹு தஆலா இந்த பூமியை விரிச்சு வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ்வினுடைய நியமத் இல்லையா? தண்ணீர் அல்லாஹ்வினுடைய நியமத் இல்லையா? பார்ப்பதற்கு கண்கள் வண்ணமயமாக அப்படியே காட்சிகள் தெரிகின்றதே, இது அல்லாஹ்வினுடைய நியமத் இல்லையா? எத்தனை நியமத்துகளை நாம் பட்டியல் போட முடியும். அதனால தான் அல்லாஹு தஆலா மிக தெளிவா சொல்லிட்டான், அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை நீங்க மட்டில் கொண்டு வர முடியாது. எண்ணி இவ்வளோன்னு சொல்ல முடியாது. வாயை திறந்தா இந்த பேசக்கூடிய சொல்லாடல் ஒலி எப்படி வெளியே வருது? எதுவும் உரசி வெளியே வருது. எவ்வளவு நளினமான பகுதிகள், நாவும் மேல இருக்கக்கூடிய மசோடா, கீழே இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி, தாடைகள், இதுல எந்த பகுதியில எங்க நாக்கு எங்க உரசி எப்படி இது வார்த்தையாக எப்படி ஒரு பளீர் என்று அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த வார்த்தைகள் வெளியாகின்றது அப்படின்றத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா? சுப்ஹானல்லாஹ். இப்ப இவ்வளவு நியமத்துகளை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். இததான் இந்த இடத்துல அல்லாஹ் ரொம்ப கனக்கச்சிதமா நமக்கு நினைவூற்றான். எப்படிப்பட்ட நியமத் குறைஷிகளை வச்சு நமக்கு நினைவூற்றான். குறைஷிகளே, நீங்கள் ஒன்றும் ஆகாதவர்களாக அன்னைக்கு இருந்தீங்க. ஆப்ரஹா அப்படின்ற மன்னன் வரும்போது ஒன்றும் இல்லாதவர்களாக நீங்க நின்றீங்க. ஆனா நான் அவங்களை அழிச்சேன். அவங்களை ஏன் அழிச்சேன்னு தெரியுமா? நீங்க கடைசி வரைக்கும் கண்ணியமானவர்களாக இந்த காபாவை சுற்றி இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய பயணம், ஒருவேளை அவன் வந்து காபாவை இடிச்சு தரைமட்டமாக்கி ஒன்னு மக்கமா நகரத்தை அவனுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருந்தாலோ, அல்லது காபா என்ற இந்த கட்டடம் தான் இந்த இடத்திற்கு சிறப்பானது, இந்த காபா என்ற கட்டடம் இல்லாமல் இதனுடைய சிறப்பை அழிச்சிட்டு வேற எங்காவது அவனுடைய ஊர்ல அபிசீனியாவில் அவன் வேற ஏதாவது ஒரு கட்டடத்தை கட்டி வரக்கூடிய மக்களை அங்க வர வச்சு வேற ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தாக்கா உங்களுடைய வியாபாரங்கள் என்ன ஆயிருக்கும்? உங்களுடைய வர்த்தகம் வாணிபம் என்ன ஆயிருக்கும்? உங்களுடைய இந்த கண்ணியம் எங்க போயிருக்கும்? ஆனா இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு நொடியில அவனுடைய சூழ்ச்சியை தவிடுபடியாக்கி உங்களை எங்க கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? இந்த கோடை காலத்தில் ஒரு வியாபாரம் என்பதும் குளிர்காலத்தில் ஒரு வியாபாரம் என்பதும், பொதுவாகவே வெயில் காலம் வரும்போதும் இந்த மழைக்காலம் குளிர்காலம் வரும்போதும் இவர்கள் வந்து வெயில் காலத்துல ஷாமுக்கும் பலஸ்தீனுக்கும் வியாபாரமாக, அதே மாதிரி குளிர்காலம் வரும்போது இந்த பக்கம் யமனுக்கு தென்னாப்பிரிக்கா பக்கமாக இவர்கள் வியாபாரம் செய்வது வழக்கம். இந்த இரண்டு வியாபாரத்திற்கும் எந்த தடையும் ஆகாமல் இவர்களுடைய வியாபாரத்துக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் அந்த மக்களை அழித்து குறைஷிகளுடைய கண்ணியத்தை மேலோங்கியதை இன்னும் மேலோங்க செய்து விட்டான். ஏற்கனவே மக்கள் கண்ணியம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க, இதை இன்னும் அழகாக அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துட்டான். இப்ப இது குறைஷிகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இதை நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நபர்களுக்கும் அவரவர்களுடைய வசிப்பிடம், அவரவர்களுடைய ரிஸ்க், அவரவர்கள் எண்ணி பார்க்காத அளவில் எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்றான். எண்ணற்ற நியமத்துகள். இப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நம்ம கிட்ட இடக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னா, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்.
இந்த இறை இல்லத்தின் ரப்பாகிய அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். இப்ப இந்த பைத் அப்படின்றத இந்த இறை இல்லம் அப்படின்னு சொல்லி ஏன் அல்லாஹ் தஆலா கொண்டுட்டு வரான் அப்படின்னா, ஆபிரகாம் இடிக்க வந்தது இந்த கட்டடத்தை தான். இந்த கட்டடத்தை உங்களால பார்த்துக்க முடியலன்னு சொல்லிதான் நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தினீங்க. இந்த கட்டடத்தினுடைய மகிமையால் தான் மக்கள் இங்க வந்து ஒன்னு சேர்றாங்க. இந்த கட்டிடம் தான் ஹஜ் செய்வதற்கு தகுதியான இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது உலகத்தில். இந்த கட்டடம் தான் உலகத்தினுடைய முதல் இறை இல்லம். இந்த கட்டடம் தான் வானவர்களால் ஏற்கனவே கட்டப்பட்டது, ஜின்களால் கட்டப்பட்டது, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது. எவ்வளவு புனிதங்கள் நிறைந்த இந்த கட்டடம். சோ அந்த கட்டடத்தை நினைவூட்டுறான். இந்த கட்டடத்தினுடைய ரப்புன்னு அல்லாஹ் தஆலா ஏன் கொண்டுட்டு வந்து பேசுறானா, இந்த கட்டடத்துடைய ரப்பு நீங்க நினைக்கிற மாதிரி லாத்தி இல்ல, உஸ்ஸா இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி மனாத்தி இல்ல, யகூஸ், யஊக், நஸ்ரு, சுஆ, இதெல்லாம் இந்த கட்டடத்துடைய ரப்பு இல்ல, இறைவன் இல்ல. நீங்களா கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களா சிலை வடிச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தவறு. இந்த கட்டடத்துடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். அந்த ரப்பை நீங்கள் யஅ்புது, கடைசி வரைக்கும் வணக்க வழிபாடுகளின் மூலம் அவனுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நீங்கள் இருந்து திகழுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', நீங்கள் பசியில் இருக்கும் போது உங்களுக்கு உணவளித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செஞ்சான். உங்களுடைய வியாபாரத்தில், வாணிபத்தில், நீங்க இங்கிருந்து ஷாமுக்கு, பலஸ்தீனுக்கு, இந்த பக்கம் தென் ஆப்பிரிக்கா, யமனுக்கு நீங்க போகணும். இப்படி போவதற்கான உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய சூட்சமத்தை எவ்வளவு அழகாக, உங்களுடைய அந்த என்ன சொல்றது பயண வழிகளை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக ஆக்கி அமைச்சு கொடுத்தான். அது உங்களுடைய பசியிலிருந்து உங்களை போக்கிடுச்சு. அவன் தான் உணவளித்தான். அப்புறம் வஆமனஹும் மின் ஹவுஃப், நீங்க பயத்துல இருந்தீங்க, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன நடந்துருமோ. ஆனா இந்த பயத்தில் இருந்து உங்களுக்கு அபயம் அளித்து விட்டான். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. இது மேலோட்டமான கருத்து. இப்ப உள்ரங்கமான கருத்து என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அத்அமஹும் மின் ஜூ' அப்படின்னு சொல்றது, அத்அமஹும் மின் ஜூ' அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாக்கியம் உலகத்தை சார்ந்தது. வஆமனஹும் மின் ஹவுஃப் அப்படின்னு சொல்றது மறுமையை சார்ந்தது. சொல்றது விளங்குதுங்களா? ஃபர்ஸ்ட் துண்டு அத்அமஹும் மின் ஜூ' அப்படின்றது உலகத்தை சார்ந்தது. அதாவது பசி எங்க இருக்கும் அப்படின்னா உலகத்துல இருக்கும். பசி உலகத்துல இருக்கும். இங்கதான் உடல், இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பசி, வயிறு பசிக்கும். பசி என்பது உலகத்தை சார்ந்தது. இதற்கு அல்லாஹு தஆலா நம்மளை வாழ வைக்கணும்ன்றதுக்காக நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். வஆமனஹும் மின் ஹவுஃப் அப்படின்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. அது உலகத்தையும் எடுத்துக்கொள்ளும், மறுமையையும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அளவுக்கு அதிகமாக இது பேசுவது மறுமையைத்தான். மேலும் மறுமையை பற்றி இது இணைக்கப்படும் போது இந்த இடத்துல முன்னாடி மறுபடியும் நம்ம முன்னாடி இருக்கிற வசனத்துக்கு போயிட்டு வரணும். எவரு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ரப்பாக எடுத்து இணை கற்பிக்காமல், துணை கற்பிக்காமல், மிக தெளிவாக அல்லாஹ் ஒருவனையே சார்ந்து, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டார்களோ, இவர்களுக்கான வாழ்வை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் அபயமளிக்கப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அவனுடைய அதாபில் இருந்து, அவனுடைய கபர் வேதனையில் இருந்து, அதே போன்று அவனுடைய நரக நெருப்பில் இருந்து, இது போன்ற எல்லா வகையிலிருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வை அபயமளிக்கப்பட்டதாக, அச்சமற்ற வாழ்வாக நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். இந்த இடத்துல பசி நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது. பசி நாளை மறுமை நாளையில இருக்காது. நாளை மறுமை நாளில என்ன இருக்கும் அப்படின்னா, சொர்க்கத்திற்கு போகாதவர்களுக்கு பயம், பயங்கரமான பயம். கபர்ல பயம், மறுமையில பயம், வானவர்களை பார்க்கும் போது எப்படி வேதனை செய்வாங்களோ அப்படின்ற அச்சம். அப்போ நாளை மறுமை நாளையில தண்டனை மட்டும் கொடுக்கப்படாது. நல்லா கவனிக்கணும். தண்டனை என்பது எப்படி வழங்கப்படும்னா, வெறுமனே அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உடலுக்கான தண்டனை மட்டுமல்ல, அது ரூஹுக்கான தண்டனையும் கூட. அந்த ரூஹனுடைய உள்ளமும் ஒன்னு இருக்கும் இல்ல, அந்த உள்ளத்தால் மன உளைச்சலுக்கு, பயத்தை கொண்டு அவன் ஆட்படுத்தப்படுவான். சொல்றது விளங்குதா? இப்ப உலகத்துல சில பேர் ஜெயில இருப்பான், ஆனா தைரியமா இருப்பான்.
எந்த விதமான பயமும் கிடையாது. நான் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுவேன், எல்லாம் ஜெயிலர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி. இப்படி இல்ல மறுமையினுடைய தண்டனை. மறுமையினுடைய தண்டனை உள்ளம் வரைக்கும் பாயும். அவன் உள்ளத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவான், பயத்தால் அவன் அகப்படுவான். இப்ப இந்த பயத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பேசுறான். இதே இந்த 2 வார்த்தையை கொண்டு சூரத்து நஹலுடைய ஒரு வசனத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா கவனிங்க. 112வது வசனம், சூரத்து நஹலுல 112வது வசனம். நீங்க எடுத்து அதை ஓதி பார்க்கணும்ன்றதுக்காக நான் வசனத்தோட சொல்றேன். நல்லா இந்த இடத்துல நல்லா பாருங்க. அல்லாஹு தஆலா ஒரு ஊர் மக்களுக்கு ஒரு உதாரணத்தை காமிக்கிறான். ஒரு ஊர் மக்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறான். அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹு தஆலா அபயம் அளித்திருந்தான். அவர்கள் நிம்மதியோடு இருந்தார்கள், அச்சமற்று இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா ரிஸ்குகளையும் மிக தெளிவாக தாராளமாக அதற்குரிய இடத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். இப்படி கொடுத்திருந்த மக்கள் ஃபகஃபரத் பிஅன்உமில்லா, அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை அவர்கள் நன்றி கொன்றவர்களாக, நன்றி செலுத்தாமல் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மளை இந்த ஜமாத்துல இருந்து பாதுகாக்கணும். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்ம சேர்க்கணும். இப்ப இந்த மக்களுடைய உதாரணம், அவர்கள் அல்லாஹ்வை நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை புறக்கணித்து விட்டார்கள். இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். எவ்வளவு அழகா அல்லாஹ் பேசுறான் பாருங்க. பசி மற்றும் பயத்தினுடைய ஆடையை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்து விட்டான். பசி மற்றும் பயம். இந்த சூரா குரைஷ்ல எந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்றானோ, இந்த 2லிருந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன், பசியிலிருந்து உணவு கொடுத்தேன், உங்களுடைய பயத்திலிருந்து அபயத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இங்க என்ன பேசுறானோ, இத சூரத்து நஹ்லில் அல்லாஹு தஆலா பசி மற்றும் பயத்தின் ஆடையை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்து விட்டான். அவர்கள் தேவையான வேதனையை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் அவர்களை மாற்றிவிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்து நஹலுடைய 112வது சூறாவை நீங்கள் திட்டவட்டமாக இந்த இடத்துல எடுத்து பார்க்கணும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சூரா குரைஷின் மூலம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி சொல்பவர்களாக மாறிவிடுங்கள், நன்றி செலுத்துபவர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நிசால ஒரு கேள்வி எழுப்புறான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அதே போன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தால் அல்லாஹ் ஏன் உங்களை அதாபு செய்ய போகின்றான்? நன்றி, ஈமான், இந்த 2ம் ரொம்ப பக்காவா கரெக்டா இருந்ததுன்னா அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டேன், வேதனை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நம்ம கிட்ட சர்டிபிகேட் இங்க கொடுக்கறான். நல்லா நிதானமா கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க வீங்க தொழுததற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவரே, நீங்க இப்படி தொழணுமான்னு சொல்லி கேட்டதுக்கு அஃபலா அப்தன் ஷகூரா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து குரைஷ் ரொம்ப அழகான ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்திருக்குது. வாழ்நாள் முழுவதும் நமக்கான நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். இதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த உடம்புல 300 சொச்சம் மூட்டுகள் இருக்குது, 300 சொச்சம் மூட்டுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் கண்டிப்பாக சதகா செய்வது அவசியம். ஒவ்வொரு மூட்டுக்கும், ஒரு மூட்டுக்கு 1 ரூபான்னு சொல்லி நம்ம சதக்கா செஞ்சாலும் 350 ரூபா டெய்லி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யணும். இப்போ இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமா ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, சாத்தியம் இல்லை. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அழகான தீர்வு தான் இந்த மூட்டுக்கான சதக்கா, லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. லுஹா தொழுகை, லுஹா தொழுகை 2 ரக்காத்திலிருந்து எத்தனை ரக்காத்து வேணாலும் முற்பகல் நேரத்துல சூரியன் உதயமாகி 10 அல்லது 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தாண்டி லுஹருக்கு முன்னாடி, சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள இந்த நேரத்துல லுஹா தொழுகையை ஒரு அடியார் 2 அல்லது 4 அல்லது 6, 8ன்னு சொல்லி எத்தனை ரக்காத்து வேணாலும் அவர் தொழுதால் நம்மளுடைய மூட்டுக்கான சதக்காவாக அது அமையும் என்பதும், அதே போன்று சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது ஒவ்வொரு மூட்டுக்கான சதக்காவாகும் என்று சொல்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை செய்திருக்கின்றான். அந்த நிஅமத்துகளுக்கு
நாம் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை சூரா குரைஷ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றது. சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த சூறாவை நாம் புரிந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரத்துல் ஃபீலை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.